ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த குரோதி ஆண்டினுடைய பொது பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை மூத்தனை காதலால் கூப்புவார்தும் கை. அதாவது குரோதி ஆண்டு அப்படிங்கிறது தமிழ் வருடங்களில் மொத்தம் 60 ஆண்டுகளில் 38வது ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு. இந்த குரோதி ஆண்டுக்குன்னு நமக்கு ஒரு வெண்பா முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர குரோதி தன்னில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரினில் சனங்கள் பயமடைவார் கார்மிக்க மழை குறையும் மாகம் குறையும் அற்ப விளைவும் உண்டாகும் என சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடலின் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரோதி ஆண்டு, குரோதி அப்படின்னா குரோத எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது 3 விதமான எண்ணங்கள் இருக்குது. சாத்விக எண்ணம், ராட்சச எண்ணம், தாமச எண்ணம். இதில் சாத்விகம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குணம். சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய, யாருக்கும் துன்பம் நினைக்காம தானும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வாழக்கூடிய குணத்துக்கு பேர் தான் சாத்வீகம் அப்படின்னு பேர். அது இறைவனுக்கு ஒப்பான குணம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தாமச குணம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம். ராட்சசம் அப்படின்னா மிருக குணம்னு அர்த்தம். தானும் துன்பப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்துகிற குணத்துக்கு பேர் ராட்சச குணம் பேர். இந்த ராட்சச குணத்தை ஒட்டி வரக்கூடிய குணத்துக்கு பேர் தான் குரோதம். குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். இந்த குரோத ஆண்டு அப்படிங்கிறது 38வது ஆண்டாக வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் குரோத ஆண்டு அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த குரோத ஆண்டு எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மீன லக்னம், சஷ்டி தீதியில் தைத்துளை காரணத்தில் பிறக்குது. ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டி நம்ம கணிக்கும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, வெண்பாவின் படியே பலனை எடுத்துக்கணுமா அப்படிலாம் இல்லைங்க. வெண்பா ஒன்று சொல்லும், அது பொது பலனில் வந்துடும். பர்டிகுலராக இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை ஒட்டியும் அந்த பர்டிகுலர் அந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளை ஒட்டியும் நம்ம பலன்கள் எடுக்கணும். அப்படி பலன்கள் எடுக்கும்போது இந்த ஆண்டு செவ்வாய் அரசனாக வர்றதுனால, இந்த ஆண்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு செவ்வாயை ஒட்டியே அமைஞ்சிருக்கும். செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது யுத்த கிரகம் பேர், போர் குணம் கொண்ட கிரகம் பேர். அதாவது யுத்த கிரகம் அப்படின்னா ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வீரன் வேண்டும், போர் வீரன் கண்டிப்பாக வேணும், தளபதி வேணும். அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு பாதுகாப்பை சொல்லக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு. மீன லக்னம் அப்படிங்கிறது சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி. ஸோ இந்த ஆண்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். மீன லக்னத்தில் பிறகுது. திருவாதிரை நட்சத்திரம்ன்றது நட்சத்திரங்கள் 27 6வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, சிவபெருமானுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் தான். சிவபெருமானுடைய முழு அம்சம் கொண்ட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியினுடைய அம்சம் 6வது நட்சத்திரமாக வரக்கூடியதுனால இது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆண்டு போர் பயம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் போர் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருது, எலெக்ஷனுடைய முடிவும் நமக்கு சாதகமாக, மக்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ரிசல்ட் வரும். ஏப்ரல் மாத வாக்கில் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வரும். இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய கிரக நிலைகள், பொதுவான கிரக நிலைகள் பொது பலன்களில் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத ஒரு தலைவர் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால, இந்த ஆண்டினுடைய ராஜா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய நிறமான காவி, ரத்த நிறம், இந்த நிறங்களை ஒட்டி தான் ஆட்சி அமையும். ஸோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு சந்தோஷமான வருடமாக இந்த குரோதி ஆண்டு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்றம் இல்லை. சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த திதி. சஷ்டி திதியினுடைய கிரகம் அப்படி அதிதேவதையான கிரகம் அப்படின்னு பார்த்தா முருகன், செவ்வாய். அப்போ செவ்வாய்ன்றப்ப மறுபடியும் செவ்வாய் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, செவ்வாய் சம்மந்தப்பட்டு தான் இந்த ஆண்டு இருக்கும். அப்போ இந்த ஆண்டு தேர்தலும் அது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். பர்டிகுலராக இந்த ஆண்டு திருடர்களுடைய பயம் இருக்கும்னு இந்த ஆண்டினுடைய பாடல் சொல்லுது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சம்மந்தப்பட்டதா, ரொம்ப புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய நபர்களாக, கம்யூனிகேஷன் வழியாக, செல்ஃபோன் திருட்டு இந்த மாதிரியாக தான் நடக்கும். அது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும். நல்ல அரசு ஆட்சிகள் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் வரும். காலங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றும். குறிப்பாக பர்டிகுலராக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, இந்த ஆண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், ஆலயங்கள் புதிதாக கட்டப்படும். கடந்த வருஷம் ஆலயங்களுக்கே சோதனை நடந்தது. நம்ம கஷ்டம்னு சொன்னால் கடவுள்கிட்ட போவோம், கடவுளுக்கே கடந்த ஆண்டு வந்து கஷ்டமாக தான் இருந்தது. பெட்ரோல் கொண்டு வீசினதாக இருக்கட்டும், கோயில்கள் இடித்ததாக இருக்கட்டும், அரசாங்கமே கோயில்களை இடித்தது, அதுதான் ஒரு அபத்தமான ஒரு நிலை. ஸோ அந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறும். மக்களுடைய ஒரு ஒற்றுமையினால், மக்களுடைய அதாவது செவ்வாய் வந்து பாசத்துக்கும் கிரகம், வீரத்துக்கும் கிரகம். அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. செவ்வாய் தான் பங்காளிகளுக்கான கிரகம். அப்போ பங்காளிகள், ரத்த சொந்தங்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக ஒன்றுபடும் போது கோயில்கள், ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், கட்டப்படும். மக்கள்களே முடிவு செஞ்சு தங்களுடைய கோயில்களை கட்டுவாங்க. குறிப்பாக இந்த ஆண்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், உக்கிரமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம்.
நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய தெய்வங்கள், உங்கள் வீட்டு தெய்வங்கள், குலதெய்வங்கள் இதை வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கு இந்த குரோதி ஆண்டு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு அதாவது சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, செவ்வாய் பலமாக இருக்குது. செவ்வாய் இந்த ஆண்டு 45 நாளுக்கு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா, இப்போதைக்கு ஆண்டு பிறக்கும்போது கும்பராசிலையும் ஆண்டு முடிவு வரைக்கும் பார்த்தோம்னா சிம்மராசி வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்கும், செவ்வாயினுடைய பயணம் இருக்கும். இந்த 7 ராசிகளுக்குள்ளே செவ்வாய் பயணிக்கும் போது செவ்வாய் எப்பவுமே நன்மைகளை மட்டுமே செய்யும். ஸோ இந்த ஆண்டு நன்மைகளை மிகுதியாக கொண்ட ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த ஆண்டு சனி கும்பத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால நிற்கப்பட்ட ஆலய வழிபாடுகள் மீண்டும் தொடரும். 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷமாக நின்று போன குலதெய்வ வழிபாடுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நடந்தே தீரும். அதில் மாற்றமே இல்லை. ஸோ இந்த ஆண்டு அதாவது இறை அனுகிரகத்துக்கான ஒரு வருடமாக இருக்குது. குறிப்பாக பழமையான தெய்வங்கள், விட்டு போன தெய்வங்கள் அதெல்லாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பழமையான தெய்வங்கள், பழமையான வழிபாடுகள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படும். அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணுவார். மேஷத்தில் இருக்க குரு பகவான் அதுக்கு உதவியாக இருப்பாங்க. ஏன்னா குரு தான் இறை வழிபாடு, இறை நம்பிக்கை அப்படிங்கிற கிரகம். சனி பழமையான தெய்வங்களுக்கான கிரகம். ஸோ இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகள் எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஏற்ற ஆண்டாக இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வருஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆண்டு சுக்கிரனுடைய கிரக நிலைகள் இந்த ஆண்டு தொடங்கும் போதே சுக்கிரன் உச்சத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இறுதியாக சொல்லிக்குவோம். ஏன்னா எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றதுனால கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியாக சொல்லியிருக்கோம். பெண் குழந்தைகளை, பர்டிகுலராக குழந்தைங்களை பெரியவங்க, பெற்றவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனத்தோடு கையாளுங்க. குழந்தைங்க உங்கள் கண் பார்வையிலே இருக்கட்டும். தொழில், வேலை எல்லாம் முக்கியம்தான். குழந்தைக்கு பிறகு தான் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம். குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அதனால் பெற்றவங்க குழந்தைங்களை கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் நிகழும் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கான கிரக நிலைகள் அப்படி இருக்குன்றதுனால நான் உங்களை விரும்பி அதை நான் கேட்டுக்கிறேன். குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய கிரகநிலைகளை ஒட்டி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மேஷம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், கும்பம் இந்த ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், ரிஷபம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, மீனம் இந்த 5 ராசிகளுக்கு தீய பலன்களும் நடந்துகிட்டு இருக்குது. தீய பலன்கள் அப்படின்னா தீமையான பலன்கள் அப்படின்னு அர்த்தம்ல, நார்மலாக இருக்குது. இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். கடகராசிக்கான பயிற்சி பலன்கள், அதாவது பயிற்சி பலன்கள் அப்படின்னா அந்த குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் கடகராசிக்கு அப்படின்ற பொது பலன்களை நம்ம பார்க்குறோம். இது பொது பலன்கள் தான். ஆனாலும் இதில் சொல்லப்பட்ட பலன்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு நடக்க தான் செய்யும். உங்களுக்கு முழுமையான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜோசியரை அணுகி நீங்கள் பலன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்படி சொல்கிறாங்களே ஜோசியர் பொது பலன்கள் இப்படி சொல்லியிருக்காங்க, இது எப்படின்றத நீங்கள் அணுகி தெரிஞ்சுக்கலாம். இப்போ கடகராசி அப்படின்னு சொல்லிட்டாலே புனர்பூஷம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்களும் கொண்ட ராசி. கடகம் அப்படின்னா வேதம் பிறந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு கடகராசியில் ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது. கடகராசிக்காரங்க அப்படின்னாலே தாய்மை உள்ளம் கொண்டவங்க, தியாக உள்ளம் கொண்டவங்க, பாசமாக நடந்துக்குவாங்க. தாய் எப்படி ஒரு குடும்பத்தை அனுசரித்து போகிறாலோ அதே மாதிரி இந்த உலகத்தில் அவங்க எல்லாரையும் அனுசரித்து அரவணைப்போடு வாழ்வாங்க. தாய்மை அப்படின்றதுல உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தாய்மை அப்படிங்கிறது இருக்கும். ரொம்பவுமே பாசமாக எல்லாத்தையும் நடந்துக்குவாங்க. அவங்கள்ட்ட ஒரு நட்பு வட்டாரம் பெருசாக இருக்கும். இதில் பூசம் அப்படிங்கிறது இறைவனுக்கு உண்டான நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்குது. ஆனால் அது சனியுடைய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுப்போம். சனி அசுப கிரகம்னு எடுப்போம். அப்படிலாம் கிடையாது. எல்லா சுப நிகழ்ச்சிகளும் பூச நட்சத்திரத்தில் தான் நடக்கும். அப்போ என்ன காரணம்? என்ன காரணத்தினால முகூர்த்த நாள் பூச நட்சத்திரத்தில் வைக்கிறாங்க அப்படின்னா அது இறைவன் புதைந்த ஒரு நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னாவே அவங்க முன்னோர்கள் கோயில் வழிபாட்டில் இருந்திருப்பாங்க, கோயிலில் முக்கியமான ஆலை பணிகளில் இருந்திருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளவு ஏற்றம் கொண்ட இந்த கடகராசி இந்த குரோதி ஆண்டில் என்ன மாதிரியான பலன்கள் அனுபவிக்கப் போகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகள், வருட கிரக நிலைகள் அப்படிங்கிறத நம்ம கணிக்கிறோம். கடகராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு வந்திருக்காங்க. மே மாதம் 1ஆம் தேதி வராங்க. இப்போ 9ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. 9ஆம் வீட்டை விட்டு 10ஆம் வீட்டிலேருந்து 11ஆம் வீட்டுக்கு வராங்க. 10ஆம் வீட்டில் இருந்து 11ஆம் வீட்டுக்கு வராங்க. ஸோ இது 10ஆம் வீட்டிலேருந்து 11ஆம் வீட்டுக்கு வரும்போது கடகராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறது, கடகராசிக்கு 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு 3, 5, 7 இந்த 3 பாவங்களையும் குரு பகவான் பார்ப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டில் கேது இருந்து ராசியை கேது பார்ப்பார். சந்திரனை, கடக ராசியை சந்திரனை கேது பார்ப்பாங்க. சந்திரனுக்கு மனோகரகன் பேர். கேதுங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ கடகத்துக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இந்த குரோதி புத்தாண்டு கடகராசிக்கு அமையுது. அடுத்து இந்த கேது பகவானுடைய பார்வை மறுபடியும் 5ஆம் வீட்டில் விழுகும். ராகு பகவானுடைய பார்வை 7ஆம் வீட்டில் விழுகும். அந்த 7ஆம் வீட்டில் ராகு பகவான் பார்த்து அதை குரு பகவான் பார்த்துருவாங்க.
கடகராசிக்கு 7ஆம் வீட்டை குரு பகவான் ராகு பகவான் ஏக காலத்தில் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் கடகராசிக்கு 8ல் சனி, 2ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறது, 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்த்து 2ஆம் வீட்டை பார்த்து 4ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறது, இந்த நிலைகள்லாம் என்ன பலன்களை சொல்லுது? என்ன சார் கிரகமும் பார்வையும் சிக்ஸாக சொல்கிறீங்க, புரியல அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். இது பலன் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு முன்னுரையாக கொடுத்துட்டோம். இப்போ பலன்களுக்குள்ளே போகலாம். கடகராசிக்கு அஷ்டமச்சனி தான், 11ல் குரு தான். கடகராசிக்கு 11ல் குரு வந்தால் குரு பலன் அப்படின்னு பேர். குரு பலன் வரும்போது குடும்பத்தில் எல்லா விதமான சுப நிகழ்ச்சியும் நடக்கும். வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, சொத்து சேர்க்கை, புதுசாக கிரகப்பிரவேசம் பண்ணுறது, கோயில் வழிபாட்டில் ஈடுபடுறது, கோயில் வழிபாடுகள் பண்ணுறது, காது குத்துறது, வளைகாப்பு, இது மாதிரி சுப காரியங்களுக்கு குருபலன் இருக்கா அப்படின்னு கேட்குற ஒரு வழக்கம் பொதுமக்கள்கிட்டையும் இருக்குது, ஜோதிடர்கள்ட்டையும் இருக்குது. அப்போ குருபலனோடு வரக்கூடிய இந்த கடகராசிக்கு இந்த ஆண்டு உங்கள் வீட்டில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உறுதி அப்படிங்கிறத குரு பகவான் சொல்லிக்கிட்டு இருக்கார். சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்க்குறாரு, அதனால் தனவரவு தடைபடுமா அப்படின்னா கிடையாது. உங்களுடைய 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு தனவரவு தாராளமாக வரும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, சந்தோஷம் இருந்தால் பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக வரும். எங்கெல்லாம் சந்தோஷம் இல்லையோ, எங்கெல்லாம் குழப்பங்கள் இருக்கோ, அங்கே மட்டும் தான் பணம் வராமல் தடையாகிட்டே இருக்கும். நல்லா பாருங்கள், என்ன தான் கிரக நிலைகள் இருந்தாலும் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனவரவு தடைபடாமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கடகராசிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அப்படிங்கிறது சந்தோஷமாக இருங்க. ஆனால் இருக்க முடியாது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, 8ஆம் வீட்டு சனி அஷ்டமச்சனி. அஷ்டமச்சனிக்கோட கதைக்கு நம்ம போவோம். அஷ்டமச்சனி அப்படிங்கிறது உங்களுக்கு 2017 மகர ராசிக்கு சனி பகவான் வந்தாங்க. சனி பகவான் கும்பத்துக்கு வந்ததுலேருந்து 2017-19 உங்களுக்கு அஷ்டமச்சனி போயிட்டுருக்கு. அப்போ கடந்த 1.5 வருஷமாக அஷ்டமச்சனி போயிட்டுருக்கு. இன்னும் 1 வருஷம் முழுசாக இருக்குது. அப்போ 1.5 வருஷமாக கஷ்டங்கள் பட்டிருந்த சனி பகவான் அஷ்டமச்சனியுடைய பாதிப்புகள் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். அதாவது புத்தாண்டு பிறந்ததுலேருந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி அப்படிங்கிறது வேலை செய்யாது. உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் வீட்டுடைய பார்வை தான் உங்களுக்கு அதிகபட்சமாக யோகங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ராசியை கேது பார்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு தீர்வை கேது பகவான் கொடுத்துக்கிட்டே வருவார். கேது அப்படிங்கிறது ஞானிகளும் சித்தர்களையும் குறிக்கக்கூடிய நட்சத்திரம் கிரகம். ஸோ அப்போ இவங்களுடைய ஆசைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனாலேயே இந்த அஷ்டமச்சனியுடைய பாதிப்புகள் எல்லோரும் இனி உங்களுக்கு இருக்காது. இது வரைக்கும் இருந்தது உண்மை, நீங்கள் கஷ்டப்பட்டது உண்மை. இதுக்கு மேலே அஷ்டமச்சனியுடைய பாதிப்புகள் கடகராசிக்கு இல்லை, இது உறுதி. சரிங்க, உங்களுக்கு 9ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது தொந்தரவு தருமா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு 11ஆம் வீட்டை ராகு பார்க்கறதுனால தனவரவில் தொந்தரவுகளை கொடுக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 7ஆம் வீட்டை ராகு பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்க கருத்து ஒற்றுமைகள், அதில் சிக்கல்கள் இதெல்லாம் உருவாகும். புரிஞ்சுக்கிறாமல் நடந்துக்குவீங்க, வாழ்க்கை துணை புரிஞ்சிக்காமல் சண்டை போடுறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு 7ஆம் வீட்டை குரு பகவானும் பார்க்குறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால அந்த கருத்து வேற்றுமை இருந்தாலும் ஒற்றுமை உருவாகும். ஸோ அதனால் கடகராசிக்கு பிரச்சனைகளும் இருக்குது, நிறைய நன்மைகள் இருக்குது. குரு பகவான் நிறைய நன்மைகளை சொல்லியிருக்காங்க. பாதக வீடான 11ஆம் வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்தாலும் 5ஆம் வீட்டை பார்த்தது மிகப்பெரிய ஏற்றம். ஏன்னா குரு பகவான் 6-9 குடையர், 6-9 குடைய பாக்கியாதிபதியாகி உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால 9 குடையவன் 5 பார்த்தா மிகப்பெரிய ராஜயோகம். அப்போ இந்த குரோதி ஆண்டில் கடகராசிக்கு ராஜயோகமான ஆண்டாக தான் இருக்குது, எந்த பாதிப்பும் இல்லை. மஞ்சள் நிறங்களை பயன்படுத்துங்க. அதே மாதிரி சிவப்பு, ஆரஞ்சு, காவி இந்த நிறங்களை பயன்படுத்துங்க. அதாவது உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா 9ஆம் வீட்டு அதிபதி குருவாக இருந்து அவர் செவ்வாயினுடைய 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. நீங்கள் 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா காவு வாங்கக்கூடிய தெய்வங்கள், செவ்வாயின ரத்தம், அதனால் காவு வாங்கக்கூடிய தெய்வங்கள், உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது குரோதி ஆண்டில் கடகராசிக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கும். அதுலேயும் 9ஆம் வீட்டு அதிபதியாக குரு வந்து 5ஆம் வீட்டை பார்க்குறதுனால நடந்து போய் பாத யாத்திரை போய் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். வழிபாடுகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, வேண்டுதல்களை வச்சுக்கோங்க. உங்களுக்கு அஷ்டமச்சனியுடைய வேகமும் கட்டுப்பட்டுருக்கு, இனியும் கட்டுப்படும். அது அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்கிறதுனாலேயே உக்ர தெய்வங்களால தான் கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதனால் அந்த வழிபாடுகளை நீங்கள் எடுத்து செய்யுங்க. இந்த ஆண்டு குரோதி ஆண்டு கடகராசிக்கு எல்லா விதமான நன்மையும் அடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும்.